நம்ம ஊர் ஆளுங்களுக்குலாம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் காஸ்ட்லியாக ஒரு பைக் வாங்கிட்டு வந்து நிப்பாட்டினாலும் ஏற்ற வீட்டில் படுத்து கிடக்கிற ஓட்டர் சைக்கிளை பார்த்தா பொறாமப்படுவானுங்க. அதுதான் நம்ம ஊர் ஆளுங்களோட வழக்கம். அப்படி தான் நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டானுங்க. அதே மாதிரி தான் தமிழ் சினிமா நிலமை இப்படி இருக்குது. தமிழ் சினிமாவில் என்ன தான் நல்ல சினிமா வந்திருந்தாலுமே மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமாவில் பார்த்து பார்த்து அந்த படத்தை இப்படி எடுத்திருக்கான்னு தெரியுமா, இந்த படத்தை என்னம்மா எடுத்திருக்கான்னு தெரியுமா அப்படின்ட்டு ஒத்துக்கிறேன். குவாலிட்டி தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்க சினிமாவை நம்ம குறை சொல்ல விரும்பலை. ஆனால் நம்ம சினிமா யாராவது பார்த்துருக்கோமா? ஒரு லோ பட்ஜெட் படத்தை நிறைய பேர் பார்த்து ரசிச்சுருக்கோமா? தேட்டர் போயிருக்கோமா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி தேட்டர் கூட்டு போய் பார்த்துருக்கீங்களா? நான் அடித்து சொல்கிறேன், 10ல் 2 பேர் தவிர மீதி 8 பேர் போயிருக்க மாட்டீங்க. எல்லாம் ஓடிடியில் பார்த்து அப்பா நம்ம எடுத்துருக்காண்டான்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பேசுவீங்க, அப்படியே மறந்துடுவீங்க. அந்த மாதிரி தான் நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா சினிமாவை நிறையா கல்ட்டு ஃபிலிமை மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். முன்னெல்லாம் தமிழ் சினிமா தான் ஹாலிவுட்டுக்கே உதாரணமாக இருந்துச்சு. நம்ம சங்கர் சார் ஃபிலிமை பார்த்து தான் மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் டீமான மார்வலே கிளைமேக்ஸ் சீனை பார்த்து வியந்து எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் குவாலிட்டி இல்லைன்னு இல்லை, அந்த குவாலிட்டியை கொண்டு வர தவறுனது நம்மளால தான். இந்த கமர்ஷியல் சினிமான்ற குப்பையில் போய் விழுந்து எல்லா ப்ரொடியூசர்ஸும் கமர்ஷியல்னு சொல்லிட்டு கமர்ஷியல் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியான 1-2 நல்ல படங்கள் தான் நிலச்சி நிற்கிது. அதற்கு காரணம் யார்? நம்ம தேட்டர் போகாது தான். இப்போ ரீசெண்டான ரிலீஸ் ஆன 1-2 மூவி சொல்கிறேன். இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு செக் பண்ணி பாருங்கள்.